நீங்க ரொம்ப நேரம் சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் பாஸ்டரை ஒரே மாதிரி மெயின்டைன் பண்றீங்களா? உங்க பாஸ்டர் அனலைஸ் பண்ணாமலே நீங்க இருக்கிறனால நெக் பெயின், பேக் பெயின் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதா? உங்க பாஸ்டரை இன்க்ரீஸ் பண்ண நாங்க ஒரு 3 டிப்ஸ் இப்பயே சொல்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இப்பவே இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1, சிட் ஸ்ட்ரைட். நீங்க சேர்ல உட்கார்றப்ப உங்க ஷோல்டரும் உங்க ஸ்பைனும் ஸ்லோச்சுடு பாஸ்டர், அதாவது கூன் போட்டு உட்காடுறீங்களா? உங்க ஸ்பைனும் உங்க ஷோல்டரும் ரிலாக்ஸா இல்லையா? ஸோ நீங்க குட் பாஸ்டர்ல உட்காரணும் அப்படின்னா ஸ்பைனுக்கு பின்னாடி ஒரு பில்லோ வச்சு உட்காருங்க. காலுக்கு கீழே ஃபுட் ரெஸ்ட் வச்சு சப்போர்ட் பண்ணி உட்காருங்க. டிப் நம்பர் 2, மொபைல் யூஸ் பண்ணுறப்ப ஐ லெவலில் வச்சு பாருங்க. ஐ லெவலில் வச்சு பார்க்காம சின் டக் பண்ணி கீழே குனிஞ்சு பார்க்கறது மூலியமா உங்க நெக்கோட பொசிஷன் மாறும். ஸோ இதனால உங்க நெக் மசில் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்ட் ஒன், ஸ்டாண்டிங் பாஸ்டர் செக் பண்ணுங்க. உங்க பாஸ்டர் நீங்க சேஞ்ச் ஆகிறத நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு செவரு கிட்ட நின்று நீங்க செல்ஃபா அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஒரு செவருக்கிட்ட நின்று உங்கள் ஹெட்டு, ஷோல்டர், பேக் எல்லாமே வாலில் டச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள் பாஸ்டர் கரெக்டாக இல்லை, ஹெட் எல்லாமே ஃபார்வர்ட் பொசிஷனில் இருக்குது அண்ட் உங்கள் பேக் வால் சப்போர்ட்டோட இல்லை அப்படின்னா உங்கள் பாஸ்டர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்கள் பாஸ்டரை செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி அதில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு உண்டான சொல்யூஷன் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.